அமிகோஸ் வின்டர் சூப் சீரீஸில் இந்த தடவை எல்லாருக்குமே பிடிச்ச தேடி தேடி ரோட்டு கடையில் ஆசையாக சாப்பிட்ற ரோட்டு கடை மஷ்ரூம் சூப்பை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், தெரிஞ்சுட்டா அப்புறம் இதையா நம்ம போய் காசு கொடுத்து வெளியே சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. இந்த சூப்பை பொறுத்தவரை மினிமல் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும். ஃபைனலி ஹீரோ ஆஃப் த இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக தேவைப்படுறது மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக ரோட்டு கடையில் வந்து க்யூப்ஸாக அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அது சாப்பிடும்போது சில பேருக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும், சில பேருக்கு நல்லா இருக்கும். பட் எனக்கு அது அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால நான் அது மாதிரி தின் ஸ்லைசஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் அனியன்ஸ், ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து நான் நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் மஷ்ரூமை பொறுத்தவரை எனி வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த சூப்பை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத இன்னொரு ஹீரோ இன்க்ரீடியன்ட் வந்து கார்லிக். அதையும் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவுமே சில பேருக்கு சாப்பிடும்போது அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் இது கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு 10 பல் பூண்டு போல் நீங்கள் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக ரோட்டு கடையில் பட்டர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் சூப்பை பொறுத்தவரை நீங்கள் ஆலிவ் ஆயிலோ இல்லை பட்டரோ இதை போட்டு பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அண்ட் ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பட்டர் மெல்ட் ஆனப்புறம் நம்ம இதில் பொடிசாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா, கார்லிக், அதை நீங்கள் ஆட் பண்ணணும். கார்லிக் வந்து கண்டிப்பாக சேர்த்து தாங்க ஆகணும். ஏன்னா அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் தான் இந்த சூப்புக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கார்லிக் டேஸ்ட்டே பிடிக்காது, அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட் ஃபீல் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கார்லிக் பவுடராக வந்து அதை எடுத்துக்கோங்க. அது மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக ஆட் பண்ணி கட் பண்ணலன்னா நீங்கள் கார்லிக் பவுடராக கூட ஃபைனலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல தின் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து நல்லா குழஞ்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து கார்லிக் போட்டிருக்கோமா, கார்லிக் இந்த சூப்பில் நம்ம சாப்பிட போகிறோமா அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. மெயின்லி இந்த குக்கிங் ப்ரொசீஜர் பண்ற ஆளுக்கு தான் வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னு தெரியும், சாப்பிட்ற ஆளுக்கு அது தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா ரோட்டு கடையில் அதை சாப்பிட்ருக்க மாட்டோம்ல. வெளியே தெரிகிற அந்த டேஸ்ட் அவுட்கம் மட்டும் தானே நமக்கு பிடிக்கும். இப்போ இது கூட வந்து அனியன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். கார்லிக்கோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா அனியன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு மாதிரி ஹாஃப் குக்டு ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஃபர்தராக வந்து மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப கேரமலைஸ் ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு மாதிரி சார் அண்ட் ஸ்பைஸ் டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு சூப் இருக்கணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேரமலைஸ் ஆக விட்றாதீங்க, அதாவது ரொம்ப ப்ரௌன் ஆக விட்றாதீங்க. அப்படி வந்தாலும் ரொம்ப மஷி ஆகிடும், ஆனியன்ஸும் குழஞ்சிரும். நீங்கள் இது சாப்பிடும்போது ஒரு ஹாஃப் குக் ஸ்டேஜில் இருந்தானா கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீலாகவும் இருக்கும், கொஞ்சம் அந்த அனியன்ஸோட டேஸ்ட்டுமே இருக்கும், உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக உங்களுக்கு வராது. ஸோ அதனால் ரொம்ப நேரம் வந்து அப்படியே இதை அனியன்ஸை போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த பட்டரில் வந்து அனியன் நல்லா கிளேஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். லைக் அனியன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணும்போது ஒரு ஒயிட்டோ இல்லை பர்பிள் கலரோ இருக்கும்போது லைட்டாக அதை கலர் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி மஷ்ரூம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். மஷ்ரூமை பொறுத்தவரை யூஸ்வலாக வந்து பேக்கெட்டில் இருக்கும்ல, அதோட ஹோல் பேக்கெட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு 2 பேர் ப்ரொபோர்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எடுத்திருக்க குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்டில் ஹாஃப் ஆஃப் த மஷ்ரூம்ஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து 4 பேருக்கும் 5 பேருக்கும் செய்கிற மாதிரி இருந்தானா உங்களோட ப்ரொபோர்ஷன் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அனியன் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். மஷ்ரூமில் உள்ள வாட்டர் கண்டென்ட்டே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது குக் ஆகட்டும். அண்ட் மஷ்ரூமை பொறுத்தவரை அது சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் விட்டு மஷ்ரூம்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு, ஒரு 80% போல் குக் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஓவர் குக்கே பண்ணிட்டேன். இந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்து நீங்கள் எடுத்துருங்க. நான் கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டேன் சீக்கிரம் ஆகணுன்ட்டு, அது கொஞ்சம் லைட்டாக அடிபிடிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் குக் பண்ணி எடுத்தாவே மஷ்ரூமோட வாட்டர்லாம் விட்டு இந்த மாதிரி கீழே வந்து லேசாக அடிபிடிக்காமல் உங்களுக்கு இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டை பொறுத்தவரை வெஜ்ஜீஸுக்கும் வேணும், இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த தண்ணிக்கும் இந்த வெஜ்ஜீஸுக்கும் சேர்த்து கனெக்ட் பண்ணி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அனியன்ஸ் மஷ்ரூம் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி ஓரளவுக்கு வந்து குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மஷ்ரூமை இதிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். எதுக்குன்னா வந்து நான் ஃபர்தராக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் மஷ்ரூம் போல் எடுத்து நீங்கள் மிக்சர் கிரைண்டரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே அரைச்சாவே வந்து உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா வந்துடும். இல்லைனா லைட்டாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு லார்ஜ் கப் சைஸில் 1.5 கப் தண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஸ்மால் கப் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 3 கப் ஆஃப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது பாயில் ஆகி நல்லா ரெடியூஸ் ஆகும்போது ஒரு 2 பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரியாச்சும் கன்சிஸ்டன்சி வரும். இந்த சூப்பை பொறுத்தவரை ரொம்ப கட்டி ஃபார்மேட்லலாம் இருக்காது. லைக் ஏற்கனவே நான் 2 சூப் ஃபார்மேட் போட்டிருக்கேன்ல, அது மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர்லலாம் இருக்காது. இது ஒரு மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். 1.5 கப் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி நுரைச்சி கொதிக்க விடுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஷ்ரூம் எடுத்து நான் அரைச்சேன் தெரியுமா, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, யூஸ்வலாக ரோட்டு சைடு காளான் சூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பு திக்கன் ஆகுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. பட் அதுவுமே அன்ஹெல்தியாக நம்ம பண்ணக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக சாட் பண்ண மஷ்ரூமையே கொஞ்சம் எடுத்து நான் பேஸ்ட்டாக அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி ஆட் பண்ணாவே போதும், சூப் வந்து திக்கன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதா பேஸ்ட்டோ எதுவுமே நீங்கள் வந்து அன்ஹெல்தியாக அதில் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தினால எவ்வளோ வேணாலும் நீங்கள் குடிக்கலாம், எவ்வளோ வேணாலும் உங்கள் கிட்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி பாயில் பண்ண விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரெடியூஸ் ஆகிடும். இப்போது பாயில் நல்லா பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பை பொறுத்தவரை ஸ்பைஸ் கண்டென்ட் இருக்கதே இந்த பெப்பர் தான். ஸோ பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தானா நல்லாயிருக்கும். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து ஃபைனலில் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எப்போதுமே கொதிக்கும் போதே ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் அதோட எசன்ஸுமே வந்து அந்த சூப்பில் இறங்கும் அப்படின்றதுனால அந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னுமே நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்டு சூப்போட டெக்ஸ்சர் கூட பார்த்தீங்களா, அந்த ரோட்டு சைடு காளான் டெக்ஸ்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம போட்ட அந்த பேஸ்ட்டில் வந்து எப்படி திக்கன் ஆயிருக்குன்ட்டு ரொம்ப ரன்னியாக இல்லாமல் அந்த சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்கா. ஸோ இதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமலே நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நம்ம போட்ட பட்டர் கிளேஸ் எல்லாம் வந்து அங்கங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலி ஒரு 3 மினிட்ஸுக்குள்ளே வந்து என்கிட்ட சூப்புமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வீட்லேயே நம்ம கையால் ஹெல்த்தியாக பண்ண ஒரு மஷ்ரூம் சூப். அண்ட் இந்த சூப் 100% பர்ஃபெக்ட் ஃபார் த வின்டர். கோல்டு, காஃப், ஃபீவர் அந்த மாதிரி எந்த டைம் இருந்தாலும் இந்த சூப்பை நீங்கள் வச்சு பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூதிங்காக இருக்கும். நான்வெஜ் சேர்க்க மாட்டோம், வெஜ் மட்டும் தான் எடுப்பேன் அதனால் இந்த மட்டன் சூப் இதெல்லாம் குடிக்க முடியாது காஃப் டைமில் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக நீங்கள் குடிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தி வெர்ஷன். டயட்டில் ஒர்க் அவுட்டில் இருக்கீங்கன்னாலும் நீங்கள் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலி ரோட்டு சைடு காளான் சூப் இஸ் ரெடி. பட் அதை எப்படி சாப்பிடணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை நம்ம பண்ணணுமா இல்லையா? ஏற்கனவே நம்ம சாப் பண்ணி வச்சிருந்ததுல கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் ஆனியன்ஸை மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ஃபைனலாக வந்து சூப் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆனியன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே முக்கியமான விஷயம் கார்ன். எவ்வளோ கார்ன் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ கார்ன் போட்டுக்கோங்க. கேலரி சேராது, ஏன்னா சூப்போட கேலரிஸ் அப்படி. ஸோ நோ கில்ட், நோ கொலஸ்ட்ரால், நோ ஃபேட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்தியான ஒரு ரோட்டு சைடு காளான் ரெசிபி வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். அண்ட் அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், ரோட்டு சைடு காளானில் கூட இவ்வளோ காளான் வந்து சூப்பில் கொடுப்பாங்களான்னு தெரியாது. வீட்லேயே செய்கிறதுனால உங்கள் இஷ்டம் போல் நிறைய காளான் சேர்த்து நிறையா ஃபுல்ஃபில்டு ஹெல்தி வெர்ஷனாக நீங்கள் இந்த சூப்பை வின்டர் சீசனில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வீடியோஸ் அண்ட் சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். வீடியோஸ் போல இருந்தால் கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். See you back soon in the next video. Bye.